இந்த இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தரை பாடி துதித்து மகிமைப்படுத்தி அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாய், அவருடைய இருதயத்தை அறியும்படியாய், அவரை குறித்து நாம் தியானிக்கும்படியாய் நாம் வந்திருக்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கியா? நாமெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். ஏன்னா அவருடைய சமூகத்தில் என்ன உண்டு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்படி அவருடைய சமூகத்தில் என்ன உண்டு, அவருடைய சமூகத்தில் நீ இந்த உலகத்தில் கிடைக்காத பாக்கியத்தை அவர் வைத்திருக்கிறார். நீங்கள் அதை அனுபவிக்கணும். அதை நீங்கள் என்ன செய்யணும்? அனுபவிக்க வேண்டும். அதை அனுபவிப்பவங்க ரொம்ப கம்மி. உலகத்தில் போய் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிடணும், உலகத்தெல்லாம் சுற்றி பார்க்கணும், இந்த உலகத்தினுடைய மேன்மையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு போகிறாங்க. ஆனால் கடைசியில் வரும்போது அவங்க நீங்கள் முகத்தை பார்த்தீங்கன்னா அவங்க இருதயத்தில் அந்த சந்தோஷம் இருக்காது. ஆனால் யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ, கர்த்தருடைய சமூகத்தை தேடுகிறார்களோ, அவங்களுக்கு இருதயம் பூரிக்கும். அவருடைய முகம் எப்படி இருக்கும்? பிரகாசமாக இருக்கும். அவருடைய முகம் பிரகாசமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த உலகத்தில் அவருடைய சமூகத்தை விட வேற ஒன்றும் மேலானதே அல்ல. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ இந்த கல்யாண வீட்டில் பாட்டு பிடிக்காங்கல்ல, அப்படி அல்ல. துஷ்டி வீட்டில் பாட்டு பிடிக்காங்கல்ல, அப்படி அல்ல. நான் கர்த்தருக்குள் மகிழ்கிறேன், நான் கர்த்தருக்குள் களி கூறுகிறேன், என் ஆத்துமா கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்கிறது என்று நாம் கர்த்தரை மகிழ்ந்து பாடி என்ன செய்யணும்? துதிக்கணும். அவருடைய வார்த்தையை படிக்கணும். அவர் சத்தத்தை நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். இதுதான் நமக்கு இந்த பூமியில் கிடைத்திருக்கிற ஒப்பற்ற ஸ்லாக்கியம். சங்கீதம் 16 11வது வசனம், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. நித்திய பேரின்பம், அடுத்து பரிபூரண ஆனந்தம். இந்த ரெண்டையும் இங்க வேற எங்கேயுமே நினைச்ச முடியாது, பார்க்கவே முடியாது, வாங்கவே முடியாது, அனுபவிக்கவே முடியாது. எங்க போயிட்டு வரோம்? சினிமா போயிட்டு வரோம், ஜாலியா இருக்கலாம், எப்படி இப்படி எங்கெங்கெல்லாம போகலாம். ஆனா எது மட்டும் இருக்காது? பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் அங்க மட்டும்தான் உண்டு. கர்த்தருடைய சமூகத்துல மட்டும்தான் உண்டு. பிரியமானவர்களே, எனவே நீங்களும் நானும் இந்த உலகத்தில் உள்ள மற்ற மனிதர்களைப் போல நம்முடைய சிந்தையை சிந்திக்காம தேவன் தருகக்கூடிய அந்த மெய்யான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அடைவதற்கு நம்முடைய மனதை தேவனுக்கு நேராக என்ன செய்யணும்? திருப்பணும். நம்முடைய மனதை தேவன் பக்கமாய் நோக்கி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது கர்த்தர் உங்களுக்கு அந்த பரிபூர்ண ஆனந்தத்தையும் பரிபூர்ண சமாதானத்தையும் தருகிறதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னொரு காரியம் இருக்கிறது. இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? 17ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் 15 படிங்க. மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவேன். ஒரு கூட்டம் ஜனம் இருக்கு. அவங்க யாருன்னா, இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிறவர்கள். அவர்கள் உலக மக்கள். இந்த உலகத்தில் உள்ள சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இந்த உலகத்தில் உள்ள இன்பங்களையும் தேடி போகிற மக்கள். அப்போ அவங்களுடைய கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும். பாருங்க, அவன் பார்க்குறான். இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள்லாம் தேவனை தேடுகிற ஜனங்கள் மேல பொறாமப்படுவாங்க, அவங்களுக்கு தீமை செய்யணும்னு இருப்பாங்க. இது இயல்பு. இயல்பு. அப்போ இதுல இருந்து நம்மளை நாம என்ன செய்ய முடியாது? காப்பாத்திக்கிற முடியாது. அப்போ நீங்க தான் என்ன செய்யணும்? காப்பாற்றணும். அப்படி நீங்க அவற்றை போகும்போது அவர் உங்களை காப்பாற்றுகிறதை உங்களுக்கு தீமை செய்கிறவர்கள் பார்ப்பார்கள். புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு தீமை நடக்கணும் அப்படின்னு, உங்களுக்கு தீமை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கர்த்தர் உங்களை காப்பாற்றுகிறதை அவர்கள் என்ன செய்வாங்க?
பார்ப்பாங்க. இது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு. எனவே தாவீது அதை அறிஞ்சிருந்தான். அதனால தான் சொன்னான், இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும், அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர். அவங்களுக்கு எதுதான் மெயின்? வயிறு தான் மெயின். ஆனா நமக்கு எது மெயின் தெரியுமா? ஆத்துமா மெயின். சரியா? இந்த உலகத்தின் மக்களுக்கு வயிறு முக்கியம், நமக்கு நம்முடைய ஆத்மாவும் தேவனும் முக்கியம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க எதை முக்கியப்படுத்துகிறீர்கள்? எது உங்களுக்கு பிரதானமா இருக்கிறது? எது உங்களுக்கு லக்காய் இருக்கிறது? நல்ல யோசிச்சு பார்க்கணும். நல்ல யோசிச்சு பாருங்க. நீங்க வயிறு முக்கியமா, உங்களுடைய தேவன் முக்கியமா? அப்படியானால் தேவன் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். நீங்க வெட்கப்படும்படி அவர் அனுமதிக்கவே மாட்டார். அடுத்து, அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். அவங்க எல்லாம் பொருள் தான், இந்த உலகத்தில் உள்ள ஆஸ்தி தான், அந்தஸ்து தான், இது மேலே தான் அவங்களுடைய கண் இருக்கும். இதைத்தான் அவங்க தேடிட்டே செய்வாங்க, அலைவாங்க. நானும் நீதியில் உங்களுடைய முகத்தை தரிசிப்பேன். யாருடைய முகத்தை? தேவனுடைய முகத்தை நான் தரிசிப்பேன். என்ன ஒரு பாக்கியம் பாருங்க. இன்னைக்கு அரசியல்வாதி சினிமா நடிகரை பார்க்கறதுக்கு எவ்வளவு ஓடுறான். என்ன, சினிமா நடிகரையும் நடிகளையும் பார்ப்பதற்கு உயிரை கூட கொடுத்துருந்தாங்க. ஆனா பக்தன் தாவீது என்ன சொல்றாரு? நானும் நீதியில் உமது முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். எப்போ விழிக்கும் போது, காலையில் விழிக்கும் போது, ஆண்டவரே உம்முடைய சாயலால் நான் திருப்தியாவேன். அவன் அவருடைய சாயலால் திருப்தியாகக்கூடியவன் இருந்தான்னா இந்த உலகத்தில் போய் சிக்கவே மாட்டான். இப்படி சரியா? இந்த உலக மனுஷனை போய் சினிமா நடிகனையும் சினிமா நடிகளையும் அங்கே போய் அவன் என்ன செய்ய மாட்டான்? சிக்க மாட்டான். ஏன்? இவன் இங்கே திருப்தி ஆகிறான். வீட்டில் நல்லா சாப்பிட்டோமே, கடையில் போய் நீங்கள் என்னதான் சாப்பிட்டாலும் அவனால் என்ன முடியாது, சாப்பிட முடியாது. அதே மாதிரி தேவனுடைய சாயலை பார்த்து ஒரு மனுஷன் திருப்தி அடைஞ்சோம்னா இந்த உலகத்தில் போகும்போது அவனுக்கு எல்லாமே எப்படி இருக்கும்? அவன் ஏற்கனவே கர்த்தர் அவனை திருப்தியாக்கி விட்டார், கர்த்தருடைய ஆத்மாவை மகிழ்ச்சியாக்கி விட்டார். அப்போ இந்த உலகத்தில் போய் ஒரு சந்தோஷத்தை, ஒரு மகிழ்ச்சி என்ன செய்ய மாட்டான், தேட மாட்டான். அப்போ அதுதான் அதுக்கு முன்னாடியே காலையிலே உமது சாயலால் திருப்தியாவேன். இப்போ ஆண்டவர் நாம எதுல திருப்தியாக விரும்புகிறோம்? நாம் எதுல திருப்தியாக? ஒரு மனுஷனுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருப்தியே இல்லை. சம்பாதிக்கிறான், திருப்தி இல்லை. வீடு கட்டுறான், திருப்தி இல்லை. கார் வாங்குறான், திருப்தி இல்லை. இவன் கார் வாங்கி கொஞ்ச நாளில் வேற கார் வந்துடுது, மாடல் வந்துடுது. அப்போ இந்த கார் நினைப்புச்சு. கல்யாணம் பண்ணான், கல்யாணம் பண்ணி முடிஞ்ச உடனே கொஞ்ச நாள் கழிச்சு முடித்தானா அப்படின்றது. இப்படியே இதெல்லாம் உண்மை பிரியமானவர்களே. அப்போ இந்த உலகத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்கிற எந்த சந்தோஷமும் எந்த இன்பமும் அது ஒரு லெவலில் வந்த உடனே அது உங்களை ஒரு ஏமாற்றத்துக்குள் நடத்தும். ஆனால் தேவனுடைய சமூகம் நீங்கள் வரும்போது ஒவ்வொரு நாளும் அது புது புது அனுபவத்தை கொடுக்கும், ஒரு புது புது சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு புதுவிதமான மகிழ்ச்சி அது என்ன செய்யும், கொடுக்கும். காலைதோறும் உடைய கிருபை புதிது, காலைதோறும் உடைய கிருபை புதிது. எப்படின்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ரத்தம் ஓடும்போது புது ரத்தம் ஓடுதா, பழைய ரத்தம் ஓடுதா? ஒவ்வொரு செகண்டும் அது புதுப்பித்து கொண்டே இருக்கிறது. அது கிட்னிக்கு போய் சுத்திகரித்து கொண்டே புது ரத்தம். எப்போ கிட்னி செயல்படலையோ அன்னைக்கு என்ன செஞ்சிருவான், அவன் பிரச்சனை ஆயிப்போம், உடலுக்கு பிரச்சனை ஆயிப்போம். எனவே தான் பிரியமானவர்களே, காலைதோறும் அவருடைய கிருபை புதிது. இப்படி புதிதான ஒரு கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் அவருடைய சமூகத்தை என்ன செய்யணும், நாடணும். அப்படியே சமூகத்தை நாடணும். நீதியினால் அவரை பார்க்கறதுக்கு வாஞ்சிக்கணும், விரும்பணும். ஆனா நம்ம மனம் எங்க? இந்த உலகத்தினால இழுக்கப்பட்டிருக்கு, இந்த உலகத்தினால ஈர்க்கப்பட்டிருக்கிறது. தாவீது சொன்னா, என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது தான். அப்ப இதுக்காக என்ன மனுஷனும் போராடணும், விழித்து கொள்ளணும். இப்படி இருந்தோம்னா என் ஆத்மா கெட்டு போகும். இப்படி இருந்தோம்னா என்னுடைய ஆத்மாவுக்கு இது நல்லதல்ல, எனக்கு மெய்யான ஒரு சமாதானம் இல்லாம போயிடும். அப்போ அந்த மெய்யான சமாதானத்தை நான் அடைந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை நீங்களே புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், உங்களை நீங்களே உற்சாகப்படுத்த வேண்டும், உங்களை நீங்களே தைரியப்படுத்த வேண்டும். அதுதான் பவுல் எழுதினார். நான் உன் மேல கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான அந்த வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடு அப்படின்னு சொல்லி பவுல் சொன்னார். எனவே நீங்கள் சோம்பேறியா நினைச்சக்கூடாது, இருக்கக்கூடாது. இருக்குதுலே மோசமானது என்னது?
இந்த உலகத்திலே மோசமானது என்னன்னா சோம்பேறித்தனம். நீங்க சோம்பேறித்தனமா இருக்கீங்கன்னா உங்களை பார்த்தே நீங்க உங்களுக்கு என்ன செய்யணும்? பயப்படணும். எப்பா அந்த சோம்பேறித்தனத்தில் நம்ம இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை வம்பா போயிடும் அப்படின்னு உங்க சோம்பேறித்தை பார்த்து பிசாசை பார்த்து பயப்படுவதை விட உங்களுடைய சோம்பேறித்தனத்தை பார்த்து நீங்க உஷாராகணும். தெரியுமா? இது இன்னைக்கு தெரியாது, 10 வருஷம் கழிச்சு அதனுடைய பலனை தெரியும். இன்னைக்கு தெரியாது, எதுவுமே இன்னைக்கு தெரியாது பின்னாடி. அதனாலதான் இருக்குதுலே மோசமானது என்னது? சோம்பேறித்தனம். இதை விட்டுட்டு ஓடணும். சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு விழிப்படைஞ்சு ஓடணும். அப்பா இது நமக்கு மோசமானது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு தெரியும். நல்ல வேளை அந்த சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு நம்ம வந்தோம். இல்லைன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதை குறித்து நீங்கள் உணர்வீர்கள். எனவே நானும் நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். நம்முடைய திருப்தியெல்லாம் எதுல இருக்கணும்? கிறிஸ்துவில் தான் இருக்கணும், தேவன்ல தான் இருக்கணும். உலகத்தில் நாம் நல்லா சாப்பிடலாம், நல்ல உலகத்தை அனுபவிக்கலாம், ஆனாலும் நம்முடைய திருப்தி எங்கே தான் இருக்கணும்? தேவனத்தில் இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் உங்கள் படகு, உங்கள் வாழ்க்கை செம்மையாய் போகும். சரியா? இந்த உலகத்தில் வேதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாவீதை குறித்து தான் அதிகமாக எழுதியிருக்கு. தாவீதுன்ற பேர் எல்லா பேரையும் விட அதிகமாக இந்த வேதத்தில் வரும். நீங்கள் பாருங்க பார்ப்போம். ஆனால் அவன் பெரிய மோசமான ஆள். அவன் ஒரு கொலையும் பண்ணான், அவன் விபச்சாரம் பண்ணான். ஆனால் அவன் பேர் தான் வேதத்தில். ஆனால் அவனை தான் பாருங்க ஆண்டவர் எனக்கு இருதயத்திற்கு ஏற்றவன் சொன்னார். ஏன்னா அவன் ஒரு முறை பாவம் செஞ்சாலும் அவன் விழிப்படைஞ்சிட்டான். அவனை மாதிரி நம்ம பாவம் செய்யலைன்னு நம்ம நினைக்கலாம். ஆண்டவர் சொன்னார், உன் இருதயத்தில் சிந்தித்தாலே நீ அதை என்ன செஞ்சிட்ட அப்படின்றார். எனவே அவன் எப்படி தேவனை தேடினானோ அதே போல நாம் தேவனை தேடும்படிக்குத்தான் வேதத்தில் அவன் பேர் எழுதப்பட்டிருக்கு. அதனால்தான் அவன் தாவீதின் குமாரன் என்று எண்ணப்பட்டார் என்று எழுதியிருக்கிறது. எனவே நீங்களும் நானும் விழிப்பாகி தெளிவாகி கர்த்தரை தேடுவதற்கு நம்முடைய ஆத்துமாவை நாம் உயிர்ப்பிக்க வேண்டும். நம்முடைய ஆத்துமாவை நாம் சரிபடுத்தணும். நம்முடைய ஆத்துமாவுக்கு நாமே சொல்லணும், என் ஆத்துமாவே நீ கர்த்தரை தேடு, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை தேடு அப்படின்னு உங்க ஆத்மாவை பார்த்து நீங்களே சொல்லணும். அப்படி சொல்லும்போது உங்க ஆத்மா என்ன செஞ்சிடும்? விழிப்படைஞ்சிடும். உங்க ஆத்மா என்ன செஞ்சிடும்? உங்க ஆத்மாவை பார்த்து நீங்க பேசணும். அப்படி பேசும்போது நான் இப்படி இருக்கிறது நல்லது இல்லை, என் ஆத்மாவே நீ எழுந்து கர்த்தரை தேடு அப்படின்னு நீங்க உங்க ஆத்மாட்ட பார்த்து பேசணும். நீங்க பேசலன்னு சொன்னா பிசாசு உங்களோட ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் நீ கர்த்தரை தேடாம இரு, இன்னும் கொஞ்சம் வழியில போ அப்படின்னு அவன் சத்தத்தை கேட்பீங்க. அப்போ அவன் சத்தத்தை கேட்கும்போது ஒரு நாள் போய் அவன் உங்களை ஒரு கார் இருள நிறுத்திடுவான். அன்னைக்கு உங்களால் ஒண்ணுமே என்ன செய்ய முடியாது. எனவே பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் எது நம்முடைய லக்காக இருக்குது, எது நம்முடைய குறிக்கோளாக இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் லக்கே இல்லாமல் குறிக்கோளே இல்லாமல் போய்கிட்டே இருக்கான். எங்கே போகிறோம்னே தெரியல, எதுக்காக வாழ்கிறோம்னே தெரியல. இப்படி ஆற்றுல வெள்ளம் போகும்போது ஒரு செத்த சிங்கம் எடுப்போம், என்ன செய்யும்? ஒரு செத்த சிங்கம் என்ன செய்யும்? அது போக்கலே போகும். ஆனால் ஒரு சின்ன மீன் என்ன செய்யும்? அது எதிர்த்து போகும். நீங்க சிங்கமா இருக்க போறீங்களா, செத்த சிங்கமா இருக்க போறீங்களா, அல்லது உயிர் உள்ள ஒரு மீனா இருக்க போறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த உலகத்தின் அடிக்க போக்கிலே நம்ம போறோம்னா நமக்கு எவ்வளவுதான் ஞானம் இருந்தாலும், எவ்வளவு அறிவு இருந்தாலும், எவ்வளவு புத்தி இருந்தாலும் நம்ம இப்படியே போனோம்னா ஒம்பா போயிடுவோம். ஆனா நாம் என்ன செய்யணும்? எதிர்த்து போகணும். அதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. கிறிஸ்தவனுடைய வாழ்க்கைன்னு கூட சொல்ல மாட்டேன், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. எனவே எந்த சூழ்நிலையிலும் நாம் எதிர்த்து யோசிக்கணும். நம்ம இப்படி இருந்தோம்னா நம்ம எப்படி இப்போ இன்னைக்கு இப்படி இருக்கோம், இதே மாதிரி இருந்தோம்னா இன்னும் 10 வருஷம் கழிச்சு என்னுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்து பார்த்து நாம் மனம் திரும்பி நாம் தேவனை தேடும்போது பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க முடியும். இல்லைன்னு சொன்னா நாம் ஒரு நாள் சங்கடப்படுவோம், ஒரு நாள் வேதனைப்படுவோம், ஒரு நாள் நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம்? சங்கடம். அன்னைக்கு யாருமே என்ன செய்ய முடியாது? உதவி செய்ய முடியாது. அண்ணன் உதவி செய்ய முடியாது, தம்பி உதவி செய்ய முடியாது, அக்கா உதவி செய்ய முடியாது, தங்கச்சி உதவி செய்ய முடியாது, யாருமே உதவி செய்ய முடியாது. எனவே நல்லா இருக்கும்போதே நாம் கர்த்தரை என்ன செய்யணும்? தேட வேண்டும். கர்த்தரை தேட வேண்டும். யோபின் புஸ்தகத்தில் ஒரு வசனம் இருக்கு. யோபு புஸ்தகம் 35, யோபின் புஸ்தகம்
35 11 படிங்க. என்னை உண்டாக்கினவரும் இரவிலும் கீதம் பாட அருள் செய்கிறவருமாகிய என் சிருஷ்டி கர்த்தாவாகிய தேவன் எங்கே என்று கேட்பவன் இப்படி என்னை உண்டாக்கினவரும், நான் இருக்கேன்னா என்னை யார் உண்டாக்குனா அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும். நீங்க எத்தனையோ பெற்றோருக்கு பிள்ளைகள் இல்லை தெரியுமா உங்களுக்கு? நம்மை உண்டாக்கின ஒருத்தர் இருக்கிறார், அவரை தான் தேடின தாவீது. ஆனா யோபு சொல்றான் என்னை யோபு சொல்லல, எலிகு சொல்றான். எலிகு சொல்றான் 1 வசனம் படிச்சீங்கன்னா, பின்னும் எலிகு மாறுத்தரமாக அப்படின்னு கீழே பேசிட்டு வரும்போது அந்த எலிகு ஞானமுள்ள வார்த்தையை பேசுறான். எப்படி? என்னை உண்டாக்கினவரும் இரவிலும் கீதம் பாட அருள் செய்கிறவருமாகிய என் சிருஷ்டி கர்த்தாவாகிய தேவன் எங்கே என்று கேட்பவன் ஒருவனும் இல்லை. இந்த வார்த்தையை உங்களுக்கும் எனக்கும் பொருந்து வைக்கலாமா? இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறலாமா? நிறைவேறக்கூடாது. இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நினைச்சக்கூடாது, நிறைவேறக்கூடாது. ஜான் கேப்ரியல் கர்த்தரை தேடுகிறவனாயிருந்தான், அவன் இரவிலும் கர்த்தரை தேடுகிறவனாயிருந்தான் அப்படின்னு சொல்லப்பட வேண்டும். அதுதான் நம்மை குறித்து எழுதப்பட வேண்டிய ஒரு வார்த்தையா இருக்கணும். சரியா? அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 24 முதல் படிங்க. அப்போஸ்தலர் 27 17 24. உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் அவர்தான் ஆண்டவர். அவர்தான் ஆண்டவர். கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறார். அவர் இல்லை, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். நீ எங்க பிறக்கணும், எங்க வேலை செய்யணும், எல்லாமே அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? முன்குறித்திருக்கிறார். குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாயிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். தம்மை தேடும்படிக்கு நம்மளை ஏன் உண்டாக்கினார் சொல்லுவாப்பா? அவரை தேடணும். அவரை, உங்களுக்கு எல்லாம் நல்ல வசதி வாய்ப்பு வீடு எல்லாம் கொடுத்துருந்தாருன்னா நீங்க அதை மட்டும் அனுபவிச்சுட்டு அவரை தேடாம போயிட்டீங்கன்னா, பிரியமானவர்களே, ஒரு நாள் அவருக்கு துக்கம் இல்லை, உங்களுக்கு துக்கம் இருக்கும். யாருக்கு துக்கம் இருக்கும்? நமக்கு துக்கம். சே, ஆண்டவர் நமக்கு இவ்வளவு செஞ்சிருக்காரு, ஆனால் அவரை நம்ம என்ன செய்யலை? தேடாம போயிட்டோமே, அவரை பாடாம போயிட்டோமே, அவரை துதிக்காம போயிட்டோமே அப்படின்னு யார் தான் வருத்தப்படுவீங்க? நம்ம தான் வருத்தப்படுவோம். ஆனா அவர் அப்படி செஞ்சிருக்கிறாரு. செய்யலைன்னா, நீ கேட்கலன்னா விட்டுருவாரு, அவர் உன்னைய விட்டுருவாரு. இப்படியே இப்போ பாருங்க, உங்களுக்கு ரேஷன் கடையில் 5000 ரூபா கொடுக்காங்கன்னு வைங்களேன், ஃப்ரீயாக கொடுக்காங்க. கவர்மெண்ட் வந்து அலாட் பண்ணிட்டாங்க, உங்கள் கார்டுக்கு 5000 ரூபா அலாட்மெண்ட் வந்துருச்சு. அப்போ அந்த பணம் வந்துருச்சுன்னு எல்லாருக்கும் போட்டு விட்டாங்க. நீங்கள் வாங்காமல் போயிட்டீங்க, அது லேப்ஸ் ஆகி போய்ட்டு அந்த பணத்தை அவங்க 2 தரம் கவர்மெண்ட்டில் கட்டிடுவாங்க. அப்படி கட்டிட்டாங்கன்னா கவர்மெண்ட்டு இவனுக்கு கொடுக்கலன்னு வருத்தப்படுமா? ஆனால் நீ என்ன செய்வீங்க? சே, நமக்கு வந்த பணத்தை நம்ம வாங்கலையே, விட்டுட்டோமே. எல்லாரும் கையில் பணம் வச்சுருப்பான், ஆனால் உங்கள் கையில் என்ன இருக்காது? பணம் இருக்காது. அப்போ யாருக்கு வருத்தம் இருக்கும்? நமக்கு தான் வருத்தம், கவர்மெண்ட்டுக்கு வருத்தம் இருக்காது. இதே மாதிரி தான் அவர் எல்லாருக்கும் செய்கிறாரு, உங்களுக்கும் செய்கிறாரு. நீங்க எவ்வளவு சீக்கிரமா அவரை தேடி அவரை மகிமைப்படுத்தி பாடி துதித்து அவரை தேடுகிறீர்களோ அவ்வளவு சந்தோஷத்தை நாம் பெற முடியும், அவ்வளவு மகிழ்ச்சியை நாம் என்ன செய்ய முடியும்?
பெற முடியும். அவ்வளவாய் நாம் அனுபவிக்க முடியும். பாருங்க, அதுக்கடுத்து கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாயிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர், ஒருத்தருக்கும் தூரமானவர் அல்ல. நீ பாவி, நீ மோசமானவன், நீ நல்லவன், நீ கெட்டவன் அப்படின்னு அவர் பார்க்கறதே இல்லை. அவர் எல்லாருக்கும் சமயமாய் இருக்கிறார், எல்லாருக்கும் சமயமாய் இருக்கிறார். ஆனா நீ தேடுனா கண்டுபிடிக்கலாம், நீ அவரை துதித்தால் கண்டுபிடிக்கலாம், அவரை பாடினால் கண்டுபிடிக்கலாம், அவரை நீங்கள் வாஞ்சிக்கும் போது அவர் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அதனால மற்ற மனுஷங்கள்லாம் தள்ளுற மாதிரி அவர் நம்மளை என்ன செய்ய மாட்டாரு, தள்ள மாட்டாரு. புரியுற மாதிரி சொல்றேன். அதே திரும்ப பாயிண்ட்டுக்கு வரேன். எங்க ரேஷன் கடையில் 5000 ரூபா கொடுக்காங்கன்னு சொன்னா எல்லாரும் கொடுப்பாங்களே தவிர வேண்டியவன் வேண்டாதவன் அப்படின்னு யாருக்கும் நல்லவன் கெட்டவன் அப்படிங்கிறதே கிடையாது. அதே மாதிரி தான் பாருங்க, வசனம் சொல்லுது எப்படி, கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாயிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. உனக்கு அவர் தூரமானவர் அல்ல, உங்களுக்கு அவர் தூரமானவர் அல்ல. ரோமருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரம், ரோமருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரம் 6 முதல் வாசிக்கிறேன். 10ஆம் அதிகாரம் 6 முதல் வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்குவன பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி பண்ணப்படும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறதும் அன்றி, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அவரை நீங்கள் விசுவாசிக்கும் போது, அவரை துதிக்கும் போது, அவரை பாடும்போது நீங்கள் வெட்கப்படுவதில்லை, நீங்கள் வெட்கப்படுவதில்லை. அப்போ யார் வெட்கப்படுவா அப்படின்னா, விசுவாசிக்காதவன், பாடாதவன், துதிக்காதவன் என்ன செய்வான், வெட்கப்படுவான். நீங்களும் நானும் ஒரு வெட்கப்படாத வாழ்க்கை வாழ்வதற்காய் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது உங்க வாயிலும் உங்க இருதயத்திலும் இருக்கிறது. அது எங்கே இல்லை, பரலோகத்தில் இருக்கா, அல்லது காசிக்கு போகணுமா, அல்லது மெக்காவுக்கு போகணுமா, அல்லது எருசலேமுக்கு போகணுமா, திருச்செந்தூருக்கு போகணுமா, கிடையாது. உன் வாயிலும் உன் இருதயத்திலும் கர்த்தரை பாடி துதித்து மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார், வெளிப்படுவார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, வெளிச்சத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் கிருபையாய் இந்த நாளை கொடுத்திருக்கிறார், இரக்கமாய் கொடுத்திருக்கிறார், தயவாய் கொடுத்திருக்கிறார். இதை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். நாம் ஆசீர்வாதமாயிருப்போம், மற்றவர்களையும் ஆசீர்வாதமான பாதையில் நடத்துவோம். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.